எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன். அது இதில் போட்டுக்கிறேன். அதே டம்ளரில் நான் இந்த டம்ளரில் ராகி மாவு அளந்தனால அதே டம்ளரில் நான் தண்ணி அளந்துக்கிறேன். 1 டம்ளர், திரும்பி 2 டம்ளர், 2வது டம்ளர் இது. ஸோ இது 3வது டம்ளர். இவ்வளோதாங்க. இதை நல்லா கலக்கிக்கணும், கட்டி இல்லாமல். இந்த மாதிரி கட்டி இருந்தால் உடச்சி விட்டு கலக்கிக்கணும். அவ்வளோதாங்க. இந்த கரைச்ச ராகி மாவை ஓவர் நைட் புளிக்க வைக்க போகிறோம். இதை அப்படியே நான் மூடி வச்சிடுறேன். வேறு எதுவுமே இதில் சேர்க்கலை. நாளைக்கு காலையில் பார்க்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு வாட்டி அலம்பி நொய் மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போது கூழ் காய்ச்ச ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் காய்ச்சறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நேற்று நான் கரைக்கிறதுக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டேன். இப்போ நான் 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறேன். கூழ் காய்ச்ச 2வது டம்ளர், இது 3வது டம்ளர், இது 4வது டம்ளர். இதிலே நம்ம நொய்யை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த தண்ணி லேசாக சூடாகிடுச்சு. நம்ம அரிசி கழுவி அதை நல்லா நொய் மாதிரி நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த நொய் நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி புளிக்க வச்சுருக்கிற ராகி மாவை இதில் விட்டு கலரிக்கலாம். இப்போ அந்த மாவை இதில் விட்டுக்கலாம். இது விட்டாச்சு. இப்போ கலரிடலாம். இப்போ ராகி மாவு ஊற்றியாச்சு. சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ கை விடாமல் கிளறலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க இது நல்லா கொதி வர்றதுக்கு. இங்கே பாருங்கள், சரியாக 7 நிமிஷம்தான் எடுத்துக்கிச்சு. 10 நிமிஷம் கூட எடுக்கலை. நம்ம ராகி கூழ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் கொதி நல்லாவே வருது. அடி பிடிக்காமல் இருக்க நான் கிளறி விட்டுறேன். ராகி கூழ் இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுவேன். ஆறிட்ட அப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், கூழ் நல்லா ஆறிடுச்சு. ஆறினவுடனே கெட்டி தட்டிடுச்சு. இதை நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு கிண்ணத்துக்கு தேவையான அளவுக்கு மாற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன். இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். இப்போது இதில் மோர் விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம தேவையான அளவுக்கு மோர் விட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க,
ரொம்ப அருமையான ருசியான கேழ்வரகு கூழ் ரெடி. ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சிங்க. இதில் கால்சியமும் இரும்பு சத்தும் இருக்குது. இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அருமையான கேழ்வரகு கூழ் ரெடி. நீங்கள் இதை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.